19/1/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நாம்தான் தேவதைகளாக ஆகின்றோம். பிராமணர்களாகிய நமக்குதான் தந்தையின் சிரேஷ்ட வழி கிடைக்கிறது என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: யாருக்கு புது ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆர்வம் மற்றும் போதை இருக்க வேண்டும்? பதில்: இந்த உலகம் பழைய இரும்பு யுகமாக மாறிவிட்டது. இதை யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றுவதற்கு பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும். கன்னிகைகளுக்கு புது ரத்தம் இருக்கிறது எனில் தன் போன்று உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். சேவை போதையை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை இருக்க வேண்டும். பாடர்: இரவு பயணியே. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாட்டின் பொருளை புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் காரிருள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் கிரீடம் அணியும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய இலட்சியம் இருக்கிறது. நீங்கள் உங்களை எருமை மாடு என்று நினைத்தால் எருமை மாடாகவே ஆகிவிடுவீர்கள் என்று சந்நியாசிகள் கூறுவர். அது பக்தி மார்க்கத்தின் உதாரணமாகும். ராமர் குரங்கு படையை பயன்படுத்தினார் என்ற உதாரணமும் இருக்கிறது. நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் தான் இரட்டை கிரீடமுள்ள தேவி தேவதைகளாக ஆகிறோம் என்பதை அறிவீர்கள். பள்ளியில் படிக்கின்றனர் எனில், நான் இந்த கல்வியை கற்று டாக்டராக ஆவேன், இன்ஜினியராக ஆவேன் என்று கூறுவர். அதேபோன்று நாமும் இந்த படிப்பின் மூலம் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தை விட்டதும் நமது தலையில் கிரீடம் வந்துவிடும். இது மிகவும் அசுத்தமான சீச்சி உலகம் அல்லவா? புது உலகம் முதல் தரமான உலகமாகும். பழைய உலகம் முற்றிலும் மூன்றாம் தர உலகமாகும். இது அழியப் போகிறது. புது உலகிற்கு எஜமானராக ஆக்கக்கூடியவர் அவசியம் உலகை படைக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். வேறு யாரும் கல்வியை கற்பிக்க முடியாது. சிவபாபாதான் உங்களுக்கு கற்பிக்கின்றார். முழுமையாக ஆத்ம அபிமானியாக ஆகிவிட்டால் வேறு என்ன வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். நாம் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். தேவதைகள் எவ்வளவு தூய்மையாக இருந்தனர். இங்கு மனிதர்கள் எவ்வளவு தூய்மையின்றி இருக்கின்றனர். உருவம் மனிதனாக இருந்தாலும் குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது. தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பவர்களும் தேவதைகளின் முன் சென்று, நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமை பெற்றவர்கள் என்று மகிமை பாடுகின்றனர். நாங்கள் விகாரிகளாக, பாவிகளாக இருக்கிறோம். அவர்களது உருவமும் மனிதன் போன்றுதான் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் சென்று மகிமை பாடுகின்றனர். தன்னை அசுத்த விகாரிகள் என்றும் கூறிக்கொள்கின்றனர். எங்களிடம் எந்த குணங்களும் கிடையாது. மனிதன் என்றால் மனிதன்தான். நாம் இப்பொழுது மாறி தேவதையாக ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். கிருஷ்ணபுரிக்குச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணரை பூஜிக்கின்றனர். ஆனால் எப்பொழுது செல்வோம் என்பது தெரியாது. பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என்று நினைத்து பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர். முதலில் உங்களுக்குள் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு கற்பிப்பது யார்? இது சிறி சிறி சிவபாபாவின் வழியாகும். சிவபாபா உங்களுக்கு சிரிமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார். யாருக்கு இது தெரியவில்லையோ அவர்கள் எப்படி சிரேஷ்டமாக ஆக முடியும்? இவ்வளவு பிராமணர்கள் சிறி சிறி சிவபாபாவின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றனர். பரமாத்மாவின் வழிதான் சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகிறது. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களது புத்தியில்தான் அமரும். இல்லையெனில் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ அப்பொழுது குஷியடைந்து உதவி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சிலர் அறியாமலேயே இருக்கின்றனர். இவர் யார் என்பது அவர்களுக்கு என்ன தெரியும்? அதனால்தான் பாபா யாரையும் சந்திப்பது கிடையாது. அவர்கள் தனது வழியை உருவாக்கிக் கொள்வர். சிரத்தை அறியாத காரணத்தினால் மற்றவருக்கும் தனது வழியை கூற ஆரம்பித்து விடுகின்றனர். குழந்தைகளாடிய உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். 5000 ஆண்டுக்கு முன்பு போல் பாபா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். யார் அறியவில்லையோ அவர்கள் இவ்வாறு பதிலளிக்க முடியாது. குழந்தைகளுக்கு படிப்பின் போதை அதிகம் இருக்க வேண்டும். இது மிகவும் உயர்ந்த கல்வியாகும். ஆனால் மாயையும் அதிக எதிர்ப்பு காண்பிக்கிறது. நம் தலையின் மீது இரட்டை கிரீடம் வரும்படியான கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு இரட்டை கிரீடதாரிகளாக ஆவோம்.
ஆக அதற்கு அப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டுமல்லவா? இதுதான் ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு ஆச்சரியமானது! லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்குச் செல்லுங்கள், பூஜாரிகளுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் என்று பாபா சதா புரிய வைக்கின்றார். பிறகு அவர்களும் மற்றவருக்கு புரிய வைப்பார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு பதவி எப்படி கிடைத்தது? இவர்கள் உலகிற்கு எஜமானர்களாக எப்படி ஆனார்கள்? இவ்வாறெல்லாம் அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது பூஜாரிகளுக்கும் புகழ் கிடைத்துவிடும். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ராஜ்யம் எப்படி கிடைத்தது என்பதை நாம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று நீங்கள் கூற முடியும். கீதையிலும் பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். ஸ்வர்க்கவாசிகளாக நீங்கள்தான் ஆகிறீர்கள் அல்லவா? ஆக நான் இவ்வாறு ஆகிறேன் என்ற போதை குழந்தைகளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? தனது நிகழ்கால சித்திரம் மற்றும் ராஜ்யத்தின் சித்திரம் போட்டோ இங்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். கீழே உங்களது சித்திரம், மேலே ராஜ்யத்தின், அதாவது தேவதைகளின் உலகமும் இருக்க வேண்டும். இதற்கு செலவு ஒன்றும் கிடையாதல்லவா? ராஜ்ய அலங்காரம் உடனேயே செய்து கொள்ள முடியும். ஆக நான் தேவதையாக ஆகிறேன் என்ற நினைவு அடிக்கடி இருக்கும். மேலே சிவபாபாவையும் வையுங்கள். இந்த சித்திரத்தையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள். இந்த சரீரத்தை விடவிட்டு நாம் தேவதைகளாக ஆவோம், ஏனெனில் இப்பொழுது நாம் இந்த ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த போட்டோவும் உதவி செய்யும். மேலே சிவ சித்திரம், பிறகு ராஜ்ய சித்திரம், கீழே உங்களது சாதாரண சித்திரம். சிவபாபாவிடிலிருந்து நாம் ராஜயோகம் கற்று தேவதைகளாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். போட்டோ வைத்திருந்தால் அதை பார்த்து யாராவது கேட்கும் பொழுது நமக்கு கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார் என்று நீங்கள் கூற முடியும். போட்டோவை பார்த்ததும் குழந்தைகளுக்கு போதை ஏறிவிடும். கடைகளிலும் இந்த போட்டோவை வைத்துவிடுங்கள். பக்தி மார்க்கத்தில் பாபா நாராயணனின் சித்திரம் வைத்திருந்தார், பாக்கெட்டிலும் வைத்திருந்தார். நீங்களும் தனது போட்டோவை வைத்துக் கொண்டால் நான் தான் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருக்கும். தந்தையை நினைவு செய்யும் உபாயத்தை தேட வேண்டும். தந்தையை மறந்துவிடும் பொழுது கீழே விழுந்து விடுகிறீர்கள். விக்காரத்தில் விழுந்துவிட்டால் பிறகு வெட்கம் வந்துவிடும். இப்பொழுது நான் இந்த தேவதையாக ஆக முடியாது, மாரடைப்பு ஏற்பட்டுவிடும். இப்பொழுது நான் தேவதையாக எப்படி ஆக முடியும்? விகாரத்தில் விழக்கூடியவரின் போட்டோவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் ஸ்வர்க்கத்திற்குச் செல்வதற்கு தகுதியானவர் கிடையாது என்று கூறுங்கள். உங்களது பாஸ்போர்ட் முடிந்துவிட்டது, நான் விழுந்துவிட்டேன் என்று சுயம் உணர்கின்றனர். அப்படியானால் நான் எப்படி ஸ்வர்க்கத்திற்குச் செல்ல முடியும்? நாரதரின் உதாரணம் கொடுக்கப்படுகிறதல்லவா? நீ உனது முகத்தை பார்த்துக்கொள் என்று அவர் கூறப்படுகிறார். லக்ஷ்மியை திருமணம் செய்யும் தகுதி இருக்கிறதா? ஆக முகம் குரங்கு போன்று தென்பட்டது. என்னிடமும் இந்த விகாரம் இருக்கிறது. பிறகு நான் ஸ்ரீ நாராயணன் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை எப்படி திருமணம் செய்ய முடியும் என்ற வெட்கம் ஏற்பட்டுவிடும். பாபா அனைத்து யுக்திகளை கூறுகின்றார், ஆனால் நம்பிக்கை வைக்க வேண்டும். விகாரத்தின் போதை ஏற்படும் பொழுது நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆக முடியும் என்று புரிந்து கொள்வீர்கள். முயற்சி செய்ய வேண்டுமல்லவா? இந்த யுக்திகளை உருவாக்குங்கள் மற்றும் அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். ராஜயோகத்தின் மூலம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது விநாசம் எதிரில் இருக்கிறது. நாளுக்கு நாள் புயல்கள் மிக அதிகரித்துக் கொண்டே செல்லும். அணுபண்டுகளும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றனர். எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காகவே நீங்கள் இந்த கல்வியை கற்கிறீர்கள். நீங்கள் ஒரே ஒரு முறைதான் பதிதத்திலிருந்து பாவனமாக மாறுகிறீர்கள். நாம் நரகவாசிகளாக இருக்கிறோம் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. ஏனெனில் கல் புத்தியுடையவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் கல் புத்தியுடையவர்களாக தங்க புத்தியுடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் உடனே புரிந்து கொள்வார்கள். இல்லையெனில் நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்து கொண்டாலும் புத்தியில் அமராது. தந்தையையே அறியாவிட்டால் நாஸ்திகர்கள் ஆவர், அதாவது செல்வந்தர்கள் அல்லர். ஆக செல்வந்தர்களாக ஆக வேண்டுமல்லவா? அதுவும் சிவபாபாவின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். இங்கு யாரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் தனது குழந்தைகளை விகாரத்திலிருந்து காப்பாற்றுவர். அஞ்ஞானிகள் தங்களைப் போன்றே தங்களது குழந்தைகளையும் சிக்க வைப்பார். இங்கு விகாரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலில் கன்னிகைகளை காப்பாற்ற வேண்டும். தாய் தந்தை போன்று விகாரத்தில் தள்ளிவிடுகின்றனர். இது கீழான உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்வர்க உலகத்தை விரும்புகின்றனர். பகவானின் மகா வாக்கியம், நான் சிரேஷ்டாச்சாரிகளாக ஆக்குவதற்கு வரும்பொழுது அனைவரும் கீழான நிலையில் இருக்கின்றனர். அனைவருக்கும் நான் நன்மை செய்கிறேன்.
சாது சந்நியாசி போன்ற அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு பகவான் வரவேண்டியிருக்கிறது என்று கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பகவான் வந்து அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். மனிதர்கள் எவ்வளவு கல்புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டனர் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கீதையின் பகவான் சிவன் என்பது பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது. குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இன்னும் நேரம் இருக்கிறது. இல்லையெனில் அனைவரின் இருக்கையும் அசைய ஆரம்பித்துவிடும். பலரின் இருக்கை அசைகிறது. கீழே விழப்போகிறார் என்பது தெரிந்துவிடும். இப்பொழுது இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டுவிடும். நாளடைவில் ஏற்படும். பதித பாவன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் சுயம் கூறுகின்றார், பிரம்மாவின் உடல் மூலம் ஸ்தாபதி செய்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் சத்கதி என்றால் முன்னேற்றம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன். பகவானின் மகா வாக்கியம். இது பதித்த உலகமாகும். இவர்கள் அனைவரையும் நான் முன்னேற்ற வேண்டும். இப்பொழுது அனைவரும் பதித்தராக இருக்கின்றனர். பதித்தரானவர்கள், அதாவது அசுத்தமானவர்கள், மற்றவர்களை எப்படி பாவனமாக்க முடியும்? முதலில் சுயம் பாவனமாக வேண்டும். பிறகு சிஷ்யர்களை ஆக்க வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை தேவை. கன்னிகைகள் புது இரத்தமுடையோர். நீங்கள் பழையதை புதிதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ஆத்துமா பழையதாக இரும்பாக ஆகிவிட்டது. இப்பொழுது புதியதாக தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. கரைகள் நீங்கிக் கொண்டே செல்கிறது. ஆக குழந்தைகளுக்குள் மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். போதை நிலைத்திருக்க வேண்டும். தனது அக்கம் பக்கம் உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். குருமாதா, அதாவது தாய்தான் குரு என்றும் பாடப்படுகிறது. தாய் எப்பொழுது குருவாக ஆகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள்தான் அறிவீர்கள். ஜெகதம்பாதான் பிறகு ராஜராஜேஸ்வரியாக ஆகின்றார். பிறகு அங்கு எந்த குருக்களும் இருக்க மாட்டார்கள். குருக்களின் வரிசை இப்பொழுதுதான் நடக்கிறது. தந்தை வந்து தாய்மார்களின் மீது ஞான அமிர்த கலசத்தை வைக்கின்றார். ஆரம்பத்திலிருந்தே இவ்வாறு நடக்கிறது. சென்டர்களிலும் பிரம்மா குமாரி தேவை என்று கூறுகின்றனர். நீங்களாகவே நடத்துங்கள் என்று பாபா கூறுகின்றார். தைரியமில்லையா? பாபா டீச்சர் வேண்டும் என்று கூறுவது கிடையாது. இதுவும் சரிதான். மரியாதை செலுத்துகின்றனர். இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் மரியாதையும் அரைகுறையாக கொடுக்கின்றனர். இன்று பிரதம மந்திரியாக இருக்கிறார், நாளை அவரை நீக்கிவிடுகின்றனர். நிலையாக சுகம் யாருக்கும் கிடைப்பது கிடையாது. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை பாபா பல வழிகளில் புரிய வைக்கின்றார். தன்னை சதா மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள மிகவும் நல்ல நல்ல யுக்திகளை கூறுகின்றார். சுபபாவனை வைக்க வேண்டுமல்லவா? ஆஹா, நான் இவ்வாறு லட்சுமி நாராயணனாக ஆகிறேன். அதிர்ஷ்டமில்லையெனில் அவர்கள் என்ன முயற்சி செய்ய முடியும்? முயற்சியை பற்றி பாபா கூறுகின்றார் அல்லவா? முயற்சி வீணாவது கிடையாது. அது எப்பொழுது வெற்றியுடையதாக இருக்கும். ராஜ்யம் ஸ்தாபனையாகிவிடும். மகாபாரத யுத்தத்தின் மூலம் விநாசமும் ஏற்படும். நாளடைவில் நீங்கள் வேகம் காண்பிக்கும் பொழுது இவை அனைத்தும் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிறகு அவர்களது ராஜ்யம் கவிழ்ந்துவிடும். எத்தனை குருக்கள் உள்ளனர்? குருவை பின்பற்றாத மனிதர்கள் யாருமே இல்லை. சத்கதி கொடுக்கும் சத்குரு இங்கு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். சித்திரங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. இது சத்கதி, அதாவது சுகதாமம். இது முக்திதாமம். நாம் அனைத்து ஆத்துமாக்களும் இங்கு நிர்வாணதாமத்தில் இருக்கிறோம் என்று புத்தியும் கூறுகிறது. அங்கிருந்துதான் சப்தத்திற்கு வருகின்றோம். அங்கு வசிக்கக்கூடியவர்கள் நாம். இந்த விளையாட்டு பாரதத்தில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிவஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடப்படுகிறது. நான் வந்திருக்கிறேன், கல்பத்திற்கு பிறகு மீண்டும் வருவேன் என்று தந்தை கூறுகின்றார். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு தந்தை வந்ததும் ஸ்வர்க்கமாக ஆகிவிடுகிறது. கிறிஸ்துவிற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வர்க்கம் இருந்தது என்று கூறுகின்றனர். இப்பொழுது கிடையாது, மீண்டும் உருவாகும். ஆக அவசியம் நரகவாசிகளுக்கு விநாசமும் ஸ்வர்க்கவாசிகளின் ஸ்தாபனையும் ஆக வேண்டும். நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நரகவாசிகள் அனைவரும் அழிந்து விடுவர். இன்னும் 1,00,000 ஆண்டுகள் இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றனர். குழந்தைகள் வளர்கின்றனர், திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் இவ்வாறு கூறமாட்டீர்கள். ஒருவேளை குழந்தை ஸ்ரீமட் படி நடக்கவில்லை, ஸ்வர்க்கவாசியாக விரும்பவில்லையெனில் என்ன செய்வது என்று ஸ்ரீமட் பெற வேண்டும். கட்டளைப்படி நடக்கவில்லையெனில் விட்டுவிடுங்கள் என்று தந்தை கூறுவார். இதற்கு முழு ஞஷ்டமோகா நிலை தேவை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு
தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் உயர்வான அறிவுரைப்படி நடந்து கொண்டு தன்னை உயர்வானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பகவானின் வழிமுறையில் தன் மன வழிமுறையை கலக்கக்கூடாது. ஈஸ்வரிய படிப்பின் போதையில் இருக்க வேண்டும். 2. தன் போன்றவர்களின் நன்மை செய்வதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். அனைவர் மீதும் சுபபாவனை வைத்து ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை செலுத்த வேண்டும். பெயருக்காக நொண்டி மரியாதை கூடாது. வரதானம்: நிரந்தரமாக தந்தையுடன் இருக்கும் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பாக இருந்து சகஜ ஏகி ஆகுக. உடலுக்கும் உயிருக்கும் நடிப்பிருக்கும் வரையில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதில்லையோ அவ்வாறே தந்தையின் நினைவு புத்தியை விட்டு பிரியாது. சதா தந்தையுடன் இணைந்திருக்க வேண்டும். வேறு எந்த நினைவும் தன் வசம் ஈர்க்கக்கூடாது. இதனையே சுலபமான மற்றும் இயல்பான யோகி எனப்படும். அத்தகைய யோகி ஒவ்வொரு நொடியும் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் ஒத்துழைப்பாக இருப்பார். சகஜ யோகி என்றால் ஒரு எண்ணம் கூட ஒத்துழைப்பு இல்லாத நிலை இல்லாதவரே ஆவார். அத்தகைய யோகி சகயோகியே சக்திசாலி ஆகின்றார். ஸ்லோகம்: இன்னலின் ஸ்வரூபமாவதற்கு பதிலாக இன்னலை களைந்து சமாதான ஸ்வரூபமாகுக. அவ்யக்த இஷாரே: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்தில் விருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். தன்னுள் இருக்கும் நேர்முகமான மற்றும் மறைமுகமான பந்தனங்களின் பட்டியலை முன்னால் வையுங்கள். நான் பந்தனங்களை களைந்தே தீருவேன் என்று லட்சியம் வையுங்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. எப்பொழுதும் இந்த பாடத்தில் உறுதியாக இருங்கள். சுதந்திரம் பிராமண பிறவியின் பிறப்புரிமை. தனது பிறப்புரிமையை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். தன்னை இல்லறவாசி என உணரும்போது வலையில் பின்னப்படுகின்றீர்கள். இல்லறவாசி என்பதே வலையில் சிக்கிக் கொள்வதாகும். ட்ரஸ்டி என்றால் விடுபடுவதாகும். ஓம் சாந்தி.